ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு பெருமாளின் திருவுருவ சிலையும் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ சிலையும் நம்ம கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கில் இருக்கக்கூடிய 2 சிலைகள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதனோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கக்கூடிய சிலை நீங்கள் பார்க்கலாம். கீழ்ப்பகுதியில் அழகாக பீடம் அமைச்சிருக்காங்க. அதற்கு மேலாக நின்ற கோலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ராஜ அலங்காரத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரம் ஏந்தி ரொம்ப அழகான ஒரு மகுடம் தரித்து ரொம்ப அருமையான அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சிலை. பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாரு. அவருடைய அருகில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நின்ற கோலத்தில் இருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு திருவுருவ சிலை தான். பொதுவாக மகாலட்சுமி தாயார் நீங்க பார்த்தீங்கன்னா தாமரையில் அமர்ந்த கோலத்தில் நிறைய சிலைகள் நம்ம பார்க்கலாம். ஆனால் நின்ற கோலத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதானது. இந்த சிலை நீங்கள் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மலர், அதற்கு மேலாக நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களோடு காட்சி அளிக்கிறார். இங்கே பார்க்கலாம் மேல் பகுதியில் 2 தாமரைகள் ஏந்தி இருக்காரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொற்காசுகள் இருக்கக்கூடிய ஒரு குடத்தை கையில் வைத்து வழங்குவதை போல ரொம்ப அழகாக இது வடிவமைத்திருக்காங்க. இரண்டுமே பிரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல பண்ணதுங்க. அபிஷேகத்திற்கு உரியது. ஸோ இவங்களுக்கு உரிய நாட்கள் நிறைய இருக்கு. வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் மகாலட்சுமி தாயாருக்கு, சனிக்கிழமை புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு நீங்க அபிஷேகம் தாராளமா பண்ணலாம். பூஜைகள் செய்யும் போது நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா வைஷ்ணவ வழிபாட்டில் பெருமாள் வழிபாடாக இருக்கட்டும், மகாலட்சுமி தாயார் வழிபாடாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாருக்குமே கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த சிலைகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வாங்க. அல்லது இது எல்லாமே நம்மளோட ஷாப் ஆன்லைன்ல நம்ம இது எல்லாமே லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். நீங்க அதுலயுமே தாராளமா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.